Friends, welcome to our channel Flavors and Delicacies. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டுள்ள கடைசல். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷ். நாங்கள் அடிக்கடி செய்கிற ஒரு டிஷ் தான் இது. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்ல ஒரு காம்போ இட்லிக்கு. ஓகே, இப்போ நாம் இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாமா என்னென்ன. இந்த சைஸில் உள்ள தக்காளி 3 கத்திரிக்காய், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து இதோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு இது ஒரு 10 பல் பூண்டு. அப்புறம் இது தாளிக்கும் போது போடுறதுக்காக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி. மற்றபடி அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, அவ்வளோ. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய். ஸோ கடலை ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ கடுகு போட்டு இது வெடித்த உடனே இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் பூண்டு போடணும். இனி அடுத்ததா வெங்காயம். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு. இனி இப்போ தக்காளி போடுறோம். இனி அடுத்ததாக கத்திரிக்காய். இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா ப்ரெஷர் குக் பண்ணுறோம். ஸோ இது போதும். இனிப்பா அடுத்ததாக இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகா. காரத்துக்கு இது மட்டும் தான் போடுறோம், பச்சை மிளகா போடல. ஸோ இது ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட மிளகா பொடி போட்டிருக்கோம். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் லைட்டாக ஒன்று வதக்கி விட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இனி குக்கரை மூடிடலாம். இதில் இப்போது ஒரு 4 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 4 விசில் போயாச்சு. இனி ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். விசில் ஸ்டீம் அடங்கிருச்சு, விசில் எடுத்தாச்சு. இனி லைட்டாக பொட்டேட்டோ மேஷர் வச்சு லைட்டாக அப்படி மேஷ் பண்ணால் போதும். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்காக பண்ண வேண்டியது, லைட்டாக மேஷ் பண்ண நல்லா வெந்துருச்சு அது எல்லாமே. ஏன்னா இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா ரெடி. அவ்வளோதாங்க. இதை எடுத்து வச்சுட்டு
இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போதும். ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் போதும். இதுக்கு நாம் கடுகுலாம் முன்னாடியே தாளித்ததுனால அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்போது இதுக்கு அந்த சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுட்டு லைட்டாக இதுவும் போடணும். என்னது இந்த பெருங்கூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டு அது போட்டோம்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆக வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். அவ்வளோதான். இப்போ தாளிச்சல். அவ்வளோதாங்க, முடிஞ்சது, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழைய போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு, நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அது மேலே லைட்டாக அப்படி ஊற்றி இன்னும் என்ஜாய் பண்ண வேண்டியது தான்.